வெல்கம் அவர் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் கருங்கோழி குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம 1 kg கருங்கோழி வாங்கிட்டு வந்திருக்கோம். இது ஃப்ரெஷ்ஷாக அப்போவே ரெடி பண்ணி கொடுத்த கறி. இதை வந்து நம்ம குக்கரில் ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். ஏன்னா இது பாய்லர் சிக்கன் மாதிரி சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதனால் குக்கரில் வேக வச்சிடலாம் ஒரு 3 விசில் போட்டு. இது வந்து உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு வேக வச்சு இப்போ எடுத்தாச்சு. வெந்த கறியை எடுத்து வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதுக்காக வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் 15 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து கடாயில் நம்ம ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டுருக்கோம். பட்டை கிராம்புலாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டுருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வேக வச்ச கறியை நம்ம இதில் போடுறோம். வேக வச்ச கறியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ எல்லாத்தையுமே நம்ம இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் போடுறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணணும். அதனால் மிளகாத்தூள் வந்து சின்ன ஸ்பூனில் 5 ஸ்பூன் போட்டிருக்கோம். அடுத்தது 20 கிராம் சிக்கன் மசாலாவை அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நாங்கள் சிக்கன் மசாலா கொஞ்சம் நிறையா போடுறதால மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கிட்டோம். ஏன்னா இதிலே காரம் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கருங்கோழி வந்து நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம நார்மல் பாய்லர் சிக்கனை விட இந்த கோழி வாங்கி சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு, கொழுப்பு சத்து இதில் கம்மியாக இருக்கிறதால சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம். இதில் நிறையா விட்டமின் சத்துக்கள் நிறையா இருக்குது. நம்ம பிராய்லர் சிக்கன் ட்ரை பண்ணுறதுக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிராய்லர் சிக்கன் அளவுக்கு டேஸ்ட் இது கொடுக்காது. டேஸ்ட் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து கறி வேக வச்ச தண்ணியை வந்து இதில் சேர்த்துடலாம். ஏன்னா அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். கறி வேக வைக்கும் போதே எடுத்து வச்ச தண்ணியை இதை ஊற்றி வச்சிடலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கம்மியாக ஊற்றிட்டு நம்ம கிரேவி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து குழம்பா வைக்க போகிறோம். அதனால் ஃபுல் தண்ணியுமே வச்சு வேறு அந்த பாத்திரத்துலேயே மாற்றி குழம்பா ரெடி பண்ண போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே. இப்போ அந்த மிச்சம் இருக்கிற தண்ணியில் இது எல்லாத்தையுமே அதில் மாற்றிடலாம். ஏன்னா குழம்பு அதிகமாக வைக்கணுன்றதுக்காக இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கறி வேக வைக்கும்போதே ஆல்ரெடி கொஞ்சம் போட்டுட்டோம். அதனால் இப்போ கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ குழம்பு வந்து கொதிச்சிடுச்சு. நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு. அந்த கறிலாம் எல்லாமே பிளாக் கலரில் தெரியுது பாருங்கள், கருங்கோழியோட கறி எல்லாமே. இப்போ ஃபைனலாக நம்ம தாளிச்சாச்சு குழம்ப. கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டு தாளிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.